லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு 22ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. பொறியியல் படிப்புக்கான பொது கலந்தாய்வு ஜூலை 29ஆம் தேதி தொடங்கும். பொறியியல் தரவரிசையில் செங்கல்பட்டைச் சேர்ந்த மாணவி தோஷிதா லட்சுமி முதலிடம் பிடித்ததாக தொழில்நுட்ப கல்வி ஆணையர் வீரராகவராவ் தகவல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, பாமக வேட்பாளர் சி அன்புமணி உள்ளிட்ட வாக்காளர்கள் பலரும் ஆர்வமுடன் வாக்களிப்பு. 9 மணி நிலவரப்படி 12.94% வாக்குப்பதிவு. மதுரை அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு 50% கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு. முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டவர்கள் கைது. திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதியிடம் வலியுறுத்தியதாக அண்ணாமலை பேட்டி. RS பாரதியிடம் இருந்து 1 கோடி ரூபாய் பெற்று கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டோருக்கு வழங்குவேன் என்றும் ஆவேசம். சென்னையில் இந்தியன் ஆயில் நிறுவன டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். மீன்களுக்கு போதிய விலை இல்லாததால் ராமேஸ்வரம் மீனவர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தம். 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தம். நாள் ஒன்றுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு. பெங்களூருவில் ATMில் கொள்ளையடித்த கும்பலுக்கு ஹோசூர் ATM கொள்ளை வழக்கில் தொடர்பு. தமிழகத்தில் காரை திருடி கர்நாடகாவில் கொள்ளையடித்தது அம்பலம். முல்லை பெரியாறு அணை பகுதியில் 150 அடி பள்ளத்தில் தவறி விழுந்த காட்டு யானை. யானையை காப்பாற்ற தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நிறுத்தம். TNPL கிரிக்கெட் தொடரின் 7வது லீக் ஆட்டத்தில் திருச்சி அணி அபார வெற்றி. மதுரை அணியை 67 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. TNPL தொடரில் இன்று சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மற்றும் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை. சேலத்தில் மாலை 7:15 மணிக்கு தொடங்கும் போட்டி. ஜிம்பாப்வேவுக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட் போட்டியில் இன்று களம் காண்கிறது இந்திய அணி. இந்திய நேரப்படி மாலை 4:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ஸ்பெயின். அரையிறுதியில் பிரான்ஸ் அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபாரம். கோல் அடித்து அசத்திய 16 வயது ஸ்பெயின் வீரர் யமால். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.